அண்ணா யூனிவர்சிட்டி பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அரியர் நிலுவையில் வைத்திருப்போருக்கு சிறப்பு ஏற்பாடு. அரியர் எக்ஸாம் பெண்டிங் வச்சுருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற பொறியியல் கல்லூரிகளில் குறிப்பிட்ட கால உச்சவரம்பை கடந்து அரியர் பாடங்களை நிலுவையில் வைத்திருப்போர். ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கக்கூடிய நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படித்து முடிச்சு இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்து முடித்து பாஸ் அவுட் ஆகி அவங்க பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இத்தனை இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அரியர் சப்ஜெக்ட்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும்னு. அந்த பர்டிகுலர் இயர்ஸையும் தான் கிராஸ் பண்ணி போய் லிமிட்டை கிராஸ் பண்ணி இன்னமும் அரியர் சப்ஜெக்ட் வச்சுருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அப்டேட்னா, இப்போ வரக்கூடிய அப்கமிங் ஏப்ரல் மே 2025 செமஸ்டர் எக்ஸாமில் அவங்களுக்கு ஜூன் ஜூலை மந்தில் அந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் அப்படின்றத அவங்களுக்கு தர்றாங்க. ஆஸ் யூஷுவலாக COE1 அந்த நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டு, அது மூலமாக அவங்க மே 17th அந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் மீன் இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறலாம். அண்ட் இதுக்கான அவங்க எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸு, ஏன்னா சம் காலேஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் இன்னொரு காலேஜஸ் மாற்றி அல்டர்னேட்டாக வேறு ஒரு காலேஜஸை மென்ஷன் பண்ணி போடணும் அதே டிஸ்ட்ரிக்ட்லேயே. அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பெஷல் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எக்ஸாம் சென்டரு அண்ட் அவங்களுக்கான எக்ஸாம் ஷெடியூல், அதான் எக்ஸாம் டைம் டேபிள், ஓகேங்களா, இதை பற்றின அதர் இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள அதர் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மே 27க்கு பிறகு, அதாவது மே 27 பிறகு பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கொரோனா டயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாம் பார்த்து எழுதுறதுனால ஈஸியாக நிறைய பேர் அதை கிளியர் பண்ணி ஆல் பாஸ்லாம் ஆகியிருக்காங்க நிறையா பேர். அப்படின்னு இருக்கும்போது ஒரு சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கொரோனா டைமில் ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டவங்க ஏதோ ஒரு ரீசனால் தவற விட்டுருப்பாங்க, விஷயம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் படித்து அவங்க எக்ஸாம் எழுதுறாப்புல இருக்கும், அதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் படித்து எழுதணும். ஸோ இந்த விஷயம் தெரியாமல் கூட இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் ரிலேஷன் யாராவது நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, ரெகுலராக படிக்கிறவங்க, ரெகுலரில் படிச்சிருப்பீங்களா, அவங்க இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் படித்து முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப வருஷம் அரியர் வச்சு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி அவங்க எக்ஸாம் ரைட் பண்ணட்டும்.